நம்ம ஏசப்பாக்குள்ள வந்தும் சபைக்குள்ள வந்தும் இந்த உலகத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கைய வாழ முடியலையேன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கானது. இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த மிஸ்பா குளோபல் மூமெண்ட் சேனல் வழியா உங்களை சந்திக்கிறது எனக்கு மகிழ்ச்சி. எசேக்கியேல் 47 அதிகாரம் 1-5 வசனங்களை நம்ம பார்த்தோம்னா, ஆவியானவர் அங்க உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்படுற அந்த வாழ்க்கைய கிறிஸ்துக்குள்ள எப்படி வாழ்றதுங்கிறத நமக்காக எழுதி வச்சிருக்காரு. ஒரு மனுஷன் தூக்கு நூலை கையில ஏந்தி 1000 முழம் அளந்து 4 இடத்துக்கு இந்த எசேக்கியேலை கூட்டிட்டு போவார். 1000 முழம் கணுக்கால் அளவு, 2 முழம் முழங்கால் அளவு, 3 முழம் இடுப்பளவு, 4 முழம் நீச்சல் அடிச்சு தாண்ட முடியாத ஆழம் உள்ள ஒரு இடம். அப்போ இந்த 4 பருவத்தையும் நம்ம உற்று நோக்கணும்னா நமக்கு தெரியும் நம்ம எப்படி உலகத்திலிருந்து வேறு பிரித்து பட்டு வாழ முடியும். அப்படி இந்த இடுப்பளவு வரைக்கும் நம்ம இந்த உலகத்தை தொட்டுக்கிட்டு தான் இருப்போம், தரையில தான் நிற்போம். இடுப்பளவுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நவரும் போது, நீச்சல் அடிக்க முடியாத ஒரு ஆழத்துக்கு நம்ம போகும்போது, அந்த தண்ணி நம்மளை மூழ்கி நம்மளை இழுத்துட்டு போற அந்த அளவுக்கு நம்ம போகும்போது நம்ம தரையில கால் வைக்க மாட்டோம், உலகத்துல கால் படாது. அப்போ உலகத்துக்கு விட்டு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கைய நம்ம எப்படி வாழணும்னா, இயேசு கிறிஸ்து பின்பற்றிவான்னு சொல்லி அவர் அளந்து நம்மளை பின்பற்றி வர சொல்ற அந்த இடத்துக்கு நம்ம போகும்போது, அவரே கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, அதை தாண்டி நீச்சல் ஆழத்துக்கும் நீச்சல் அடிக்க முடியாத ஆழத்துக்கும் கொண்டு போவாரு. அந்த இடத்துல என்ன ஆகும்னா நம்ம உருமாறுவோம். ஒரு கல்ல ரொம்ப ஆழமான கடல்ல போட்டீங்கன்னா அந்த கல் கூழாங்கல்லா மாறும். அதே போல நம்மளும் தேவனுக்குள்ள மறுரூபமாக ஆரம்பிப்போம். நம்மளும் தேவனுக்குள்ள மறுரூபமாகி இந்த உலகத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்டவங்களா மாறிடுவோம். சோ நம்ம இடுப்பளவு வரைக்கும் உலகத்தை தொடுறது இயல்புதான். ஆனா தேவன் வார்த்தையை பின்பற்றி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் போது, தேவ வார்த்தையின்படி நம்ம வாழும்போது, தானாவே உலகத்தை விட்டு வேறு பிடிக்கிற வாழ்க்கைக்கு நம்ம போயிடுவோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.